அன்புமிக்க பங்கு மக்களே, மீண்டும் ஒரு செய்தியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வடைகின்றேன். இறை இரக்க பெருவிழாவை எதிர்வரும் ஞாயிறு தினத்திலே நாங்கள் கொண்டாடுகின்றோம். இறை இரக்கம் என்பது ஒரு பக்தி முயற்சியாக திருச்சபைக்குள்ளே இருக்கின்றது. கடவுளின் இரக்கத்தை மனுக்குலத்துக்கு வழங்கும் ஒரு முயற்சியாகவும் கடவுளுக்கு நன்றி கூறும் ஒரு செயற்பாடாகவும் இது அமைந்திருக்கின்றது. இந்த இறை இரக்க பக்தி முயற்சியை முதலில் அறிமுகப்படுத்தியவர் அருட்சகோதரி பவுஸ்தீனாவாகும். போலந்து நாட்டு அருட்சகோதரியான இவர் 1905 ஆண்டு தொடக்கம் 1934 ஆண்டு வரையான காலப்பகுதியிலே வாழ்ந்தவராகும். இயேசுவை பல காட்சிகளிலே கண்டதாகவும் அவரை இரக்கத்தின் அரசராக கண்டதாகவும் பல வேளைகளிலே பவுஸ்தீனா குறிப்பிடுகின்றார். இயேசுவின் இருதயத்திலிருந்து சிவப்பு வெள்ளை ஒளிக்கீற்றுக்கள் வெளிப்பட்டு கைகளினாலே ஆசீர்வாதம் செய்பவராக இயேசுவை கண்டதாக தமது நாட்குறிப்பேட்டிலே பவுஸ்தீனா குறிப்பிட்டுள்ளார். மறைந்த திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் சகோதரி பவுஸ்தீனாவை புனிதையாக அறிவித்திருக்கின்றார். அத்துடன் 2000ஆம் ஆண்டு மாபெரும் ஜூபிலி ஆண்டோடு இறை இரக்க பக்தி முயற்சியை திருச்சபைக்குள்ளே அனுமதித்து அது பரவவும் பெரும் உதவியாக உறுதுணையாக இருந்திருக்கின்றார். மறைந்த திருத்தந்தை அவர்கள் கௌசலாவினுடைய பேராயராக இருந்த காலங்களிலே பவுஸ்தீனா பற்றிய பல விடயங்களை கேள்விப்பட்டிருக்கின்றார். அதனாலே கடவுளினுடைய இரக்கத்தின் செய்தியை பவுஸ்தீனா ஊடாக உலகுக்கு அறிவிக்க திருத்தந்தையும் விரும்பினார். இந்த செய்தியானது மனுக்குலம் கடவுளை விட்டு தூர விலகி போனாலும் கடவுள் தனது அளவு கடந்த இரக்கத்தால் உலகின் மீது அன்பு கொள்ளுகின்றார் என்பதை திட்ட தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. இறை இரக்க பெருவிழாவிலே நாமும் இரக்கமுடையவர்களாக சீவிக்க உறுதி பூண்டு கொள்ளுவோம். கடவுள் மனிதரூடாகவே செயல்படுகின்றார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு காட்டும் இரக்கமே இறை இரக்கத்தினுடைய புதிய வடிவமாகும். திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் எதிர்வரும் ஞாயிறன்று முத்திப்பேறு பெற்றவராக அறிவிக்கப்பட இருக்கின்றார். திருச்சபையினுடைய மிக முக்கியமான காலகட்டத்திலே வாழ்ந்த திருத்தந்தை என்றே இவரை கூறலாம். இறை இரக்கத்தை என்னென்ன வடிவங்களிலெல்லாம் கொடுக்க முடியுமோ அந்தந்த வடிவங்களிலெல்லாம் மறைந்த திருத்தந்தை 2வது அருள் சின்னப்பர் அவர்கள் மனுக்குலத்துக்கு கொடுத்திருக்கின்றார். மனித உயிருக்கு இரக்கம் காட்டிய அன்னை தெரேசா மட்டிலே அன்பு கொண்டு அவள் அந்த அன்னையோடு இணைந்து இரக்கச் செயல்கள் பலவற்றுக்கு உதவ திருத்தந்தை அவர்கள் முன்வந்திருக்கின்றார். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என்ற மலைப்பொழிவு போதனைக்கு தன் வாழ்நாளிலேயே அர்த்தம் கொடுத்து வாழ்ந்திருக்கின்றார். இன்றைய நவீன யுகம் கடவுளை மறந்து கடவுள் சார்ந்த புண்ணியங்களை அலட்சியம் செய்து லாப நோக்கோடு முன்னகர்கின்றது. இரக்கச் செயல்களை கூட லாப நோக்கோடு செய்கின்ற ஒரு வாழ்வு செயற்பாட்டை எங்குமே நாங்கள் பார்க்கின்றோம். இரக்கச் செயல் ஒன்றை நான் செய்தால் எனக்கு கிடைக்கும் லாபம் என்ன என்ற கேள்வியே முன்னகர்ந்து நிற்கின்றது. இறை இரக்க பக்தியில் ஈடுபட்டால் எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற லாப நோக்கு முதலீடு முன்னிக்கின்றதை அன்றி உண்மையான கடவுளின் இரக்கத்தை அயலவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம் என்கின்ற மனநிலை இல்லாது போகின்றது. ஏன் என்னை வெறுப்பவர்களுக்கு நான் இரக்கம் காட்ட வேண்டும் என்ற கேள்விக்கான விடை இரக்கம் காட்ட தேவையில்லை என்பதாக மாறி கடவுள் இரக்கம் என்பது பக்தி முயற்சியாகவே இருக்கட்டும், நாம் மனதிலே இரக்கமின்றி கூட ஜீவிக்கலாம் என்கின்ற நிலைப்பாடு இறை இரக்க பக்தி முயற்சியினாலே பல வேளைகளிலே சமரசம் செய்யப்படுகின்றது. ஆகவே இன்றைய இந்த வாரத்திலே நாங்கள் கொண்டாடுகின்ற இறை இரக்க திருநாளை நல்ல முறையிலே கொண்டாடுவதற்கு
நாங்களும் இரக்கமுடையவர்களாக சீவித்துக் கொள்ளுவோம். அனைவரையும் இரக்கத்துக்கு அழைத்து கொள்ளுவோம். அயலவர்களுக்கும் எங்களை சூழ வாழுகிறவர்களுக்கும் மனுக்குலம் முழுவதுக்குமே நாங்கள் இரக்கத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கவும் கடவுளினுடைய இரக்கத்தின் கருவியாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டிக் கொள்ளுவோமாக. இந்த காலம் எங்களுக்கு இரக்கத்தின் காலமாக அமைவதாக. கடவுளினுடைய இரக்கம் மனுக்குலம் முழுவதுமே ஆறாக பாய்ந்தோட நாங்களும் கருவிகளாக மாறிக்கொள்ளுவோம். நன்றி. மீண்டும் ஒரு செய்தியிலே அடுத்த வாரம் உங்களை நான் சந்தித்துக் கொள்ளுகின்றேன். பரவும் இயேசுவின் இருதயமே, புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே, கனலாய் எரிந்து கனலாய் பரவும் இயேசுவின் இருதயமே, புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே, என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே, என்னையே ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே, என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே, பாவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே, தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே, பாவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே, என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே, என்னை இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின்